ஒரு ஸ்டோரி சொல்றேன். இந்த ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் யாரையும் விளையாட்டுக்கு கூட இக்னோர் பண்ண தோணாது. ஒரு பொண்ணு தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் கிட்ட ஒரு நாள் கேட்டாலாம், என்ன ஆனாலும் என்னை விட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு. அதுக்கு ப்ராமிஸ் எப்பவும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே ப்ராமிஸ் பண்ணனா அந்த பையன். ஆனா ஒரு நாள் சின்னதா ஒரு சண்டை, பெரிய ப்ராப்ளம்லாம் இல்ல. ஆனா கோவத்துல அந்த பையன் வீட்டை விட்டு கிளம்பிட்டானாம். போறதுக்கு முன்னாடி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டானாம். போன கொஞ்ச நேரத்திலே கண்டினியூஸ் கால்ஸ், மெசேஜஸ், ப்ளீஸ் என்கிட்ட பேசு, கோவமா இருந்தாலும் ஒரே ஒரு தடவை ரிப்ளை பண்ண ப்ளீஸ் அப்படின்னு அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாலும். ஆனா போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணதுனால அவனுக்கு இந்த கால்ஸ், மெசேஜஸ் எதுவுமே தெரியல. மார்னிங் போன் ஆன் பண்ணதுமே ஸ்கிரீன் ஃபுல்லா மிஸ்ட் கால்ஸ், மெசேஜஸ். கடைசி ஒரே ஒரு மெசேஜ் மட்டும், ப்ளீஸ் என்கிட்ட பேசு, நான் அழுதுட்டே டிரைவ் பண்றதுனால ரொம்ப முடியல அப்படின்னு ஒரு மெசேஜ். அதை பார்த்த உடனே திரும்ப கால் பண்ண ட்ரை பண்ணணும் அவன். ஆனா அந்த கால் எடுக்க அவ உயிரோட இல்லை. அழுதுகிட்டே ட்ரை பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட், அந்த ஒரு சின்ன ஈகோ, அந்த ஒரு சின்ன சைலன்ஸ் அவங்க 2 பேர் லைஃபே மாத்திருச்சு. அதனாலதான் சொல்றேன், கோவம் இருக்கலாம், சண்டை வரலாம், ஆனா நம்மள உண்மையா நேசிக்கிறவங்கள ரொம்ப நேரம் இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க எடுக்காத ஒரு கால்